வணக்கம். ஸ்டெப்டு கீ ஃபிட்டிங் மற்றும் சோதனை பணி பற்றிய இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: ±0.02 mm துல்லியத்திற்கு ஃப்ளாட்டாகவும் ஸ்கொயராகவும் மேற்பரப்புகளை ஃபைல் செய்தல். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி வரைபடத்தின்படி டைமென்ஷனல் லைன்ஸை குறித்தல். வரைபடத்தின்படி ஹப், ஷாஃப்ட் மற்றும் ஸ்டெப்ட் கீயை தயார் செய்தல். வரைபடத்தின்படி பொருத்துதல். ஃபினிஷ் மற்றும் டீபர் செய்தல். தேவையான டூல்ஸ்கள் மற்றும் உபகரணங்கள் என்னவென்றால் ஸ்டீல் ரூல், ட்ரை-ஸ்கொயர், சர்ஃபஸ் டேபிள், வெர்னியர் ஹைட் கேஜ், ஃபைல் செட், மார்க்கிங் மீடியா, சென்டர் லேத், சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல், டாட் அண்ட் சென்டர் பஞ்சஸ், பால் பீன் ஹேமர், சென்டர் ட்ரில், ட்விஸ்ட் ட்ரில், வி-பிளாக், யூ-கிளாம்ப், பெஞ்ச் வைஸ், வெர்னியர் கேலிப்பர். பகுதி 1 தயார் செய்தல் செயல்முறையை பற்றி கற்றுக்கொள்வோம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளை சரிபார்க்கவும். பகுதி 1ஐ 50 mm விட்டம் மற்றும் 50 mm நீளம் ஒட்டுமொத்த அளவுக்கு இணைவுநிலை மற்றும் செங்குத்தான நிலையை பேணுவதன் மூலம் ஃபைல் செய்து தயார் செய்யவும். வரைபடத்தின்படி பகுதி 1ஐ வெர்னியர் ஹைட் கேஜை கொண்டு குறிக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி விட்னஸ் குறிகளை பஞ்ச் செய்யவும். லேத்தில் 3 ஜா சக்குகளில் பனிப்பொருளை பிடித்து வைக்கவும். முகப்பை டர்ன் செய்யவும். பிளெயின் டர்ன் விட்டம் 46 mm. பனிப்பொருளின் வெளிப்புற முனையை 2 mm x 45 டிகிரியில் ஷாம்பர் செய்யவும். பனிப்பொருளின் சென்டரை கண்டறிய சென்டர் ட்ரில் செய்யவும். 6 mm விட்டம் கொண்ட ட்விஸ்ட் ட்ரில்லை ட்ரில் சக் மற்றும் ட்ரில் பைலட் துளை மூலம் டெயில் ஸ்டாக்கில் பொருத்தவும். 12 mm விட்டம் கொண்ட ட்ரில் பிட்டை பயன்படுத்தி ஏற்கனவே ட்ரில் செய்த துளையை பெரிதாக்கவும். போரிங் கருவியை பயன்படுத்தி 25 mm விட்டத்தில் த்ரூ ஹோலை ட்ரில் செய்து துளையிடவும். 25 mm விட்டம் கொண்ட துளை முனையை 2 mm x 45 டிகிரிக்கு ஷாம்பர் செய்யவும். பனிப்பொருளை தலைகீழாக மாற்றி அதை லேத் சக்கில் பிடிக்கவும். பனிப்பொருளை 46 mm விட்டத்திற்கு பிளெயின் டர்ன் செய்யவும். முகப்பு மறுமுனையை திருப்பி வரைபடத்தின்படி நீளத்தையும் பராமரிக்கவும். வரைபடத்தின்படி பனிப்பொருளின் வெளிப்புற மற்றும் உள்புற முனையை 2 mm x 45 டிகிரி வரை ஷாம்பர் செய்யவும். வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி பகுதி 1இல் கீவேயை குறிக்கவும். முகப்பில் குறிக்கும் பொருளை தடவவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி வரைபடத்தின்படி கோடுகளை குறிக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி குறிக்கப்பட்ட லைன்ஸின்படி செய்பொருளில் விட்னஸ் குறிக்கவும். வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஸ்மூத் ஃபைலை பயன்படுத்தி பகுதி 1இல் கீவேயை ஃபைல் செய்யவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி கீவே அளவை சரிபார்க்கவும். அடுத்து பாகம் 2
தயார் செய்தலுக்கான செயல்முறை பற்றி கற்றுக்கொள்வோம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளை சரிபார்க்கவும். 30 mm விட்டம் மற்றும் 50 mm நீளம் ஒட்டுமொத்த அளவுக்கு இணைவு நிலை மற்றும் செங்குத்தான நிலையை பேணுவதன் மூலம் பகுதி 2ஐ ஃபைல் செய்து தயார் செய்யவும். வரைபடத்தின்படி பகுதி 2ஐ வெர்னியர் ஹைட் கேஜை கொண்டு குறிக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி விட்னஸ் குறிகளை பஞ்ச் செய்யவும். லேத்தில் 3 ஜா சக்குகளில் பனிப்பொருளை பிடித்து வைக்கவும். ஃபேஸை டர்ன் செய்யவும். 25 mm விட்டம் பெற பிளெயின் டர்ன் செய்யவும். பனிப்பொருளின் வெளிப்புற முனையை 2 mm x 45 டிகிரியில் ஷாம்பர் செய்யவும். பனிப்பொருளை தலைகீழாக மாற்றி அதை லேத் சக்கில் பிடிக்கவும். வரைபடத்தின்படி 45 mm தேவையான நீளத்தை வைத்து ஜாபின் முகப்பு மறுமுனையை திருப்பவும். பனிப்பொருளின் மறுமுனையை 2 mm x 45 டிகிரியில் ஷாம்பர் செய்யவும். முகப்பில் குறிக்கும் பொருளை தடவவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி வரைபடத்தின்படி லைன்ஸை குறிக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி குறிக்கப்பட்ட கோடுகளின்படி செய்பொருளில் விட்னஸ் குறிக்கவும். வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி பகுதி 2இல் கீவேயை ஃபைல் செய்யவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி கீவே அளவை சரிபார்க்கவும். அடுத்து பாகம் 3 தயார் செய்தலுக்கான செயல்முறை பற்றி கற்றுக்கொள்வோம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். "12 mm x 8 mm குறுக்கு வெட்டு மற்றும் 45 mm நீளத்தின் ஒட்டுமொத்த அளவிற்கான பகுதி 3ஐ ஃபைல் செய்து தயார் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி சதுரத்தன்மை மற்றும் தட்டையான தன்மையை உறுதிப்படுத்தவும். வரைபடத்தின்படி பொதுவான மேற்பரப்பு கேஜைக் கொண்டு பகுதி 3ஐ குறிக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி விட்னஸ் குறிகளை பஞ்ச் செய்யவும். ஹாக்ஸா பயன்படுத்தி அதிகப்படியான உலோகத்தை அகற்றவும். வரைபடத்தின்படி அதை அளவு மற்றும் வடிவத்திற்கு ஏற்ப ஃபைல் செய்யவும். ஸ்டெப்ட் கீயின் எல்லா மூலைகளிலும் ஃபைல் மற்றும் ஃபினிஷ் செய்து பர்களை அகற்றவும். பகுதி 1 மற்றும் 2ஐ ஒன்றாக அசெம்பிள் செய்து வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி கீவே ஸ்லாட்டில் ஸ்டெப்ட் கீயை பொருத்தவும். சிறிதளவு எண்ணெய் தடவி மதிப்பீட்டிற்காக அதை சேமிக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ±0.02 mm துல்லியத்திற்கு ஃப்ளாட்டாகவும் ஸ்கொயராகவும் மேற்பரப்புகளை ஃபைல் செய்தல், வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி வரைபடத்தின்படி டைமென்ஷனல் லைன்ஸை குறித்தல், வரைபடத்தின்படி ஹப், ஷாஃப்ட் மற்றும் ஸ்டெப்ட் கீயை தயார் செய்தல், வரைபடத்தின்படி பொருத்துதல், ஃபினிஷ் மற்றும் டீபர் செய்தல். இத்துடன் ஸ்டெப்டு கீ ஃபிட்டிங் தயார் செய்வது மற்றும் சோதனை பணி பற்றிய பயிற்சி நிறைவடைகிறது. நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.